வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி நம்ம வீட்டையே சிம்பிளாக அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வெறும் நார்மல் கலர் A4 ஷீட் தான் எடுத்துருக்கிறேன். அதை இப்படி ஆஃபாக மடக்கி நம்ம கட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பிங்க் ஷேட்ஸில் நான் பண்ண போகிறேன். அதையும் நம்ம இப்படி ஆஃபாக கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ 3 ஷீட்ஸையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ண ஷீட்ஸை இப்படி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி இதை இன்னொரு தடவை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு பேப்பர்ல ஒவ்வொரு சென்டிமீட்டர் கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒவ்வொரு சென்டிமீட்டர் கேப் அளவுல, அதுல நம்ம இப்படி லைன் போட்டுக்கலாம். ஒவ்வொரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன், ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைன்ல நம்ம இப்படி கட் பண்ணிடணும். இப்படி ஷீட்ஸ் ஃபுல்லா கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டு அப்படியே பேப்பரை திருப்பி நம்ம விட்டு வச்சிருக்கோம்ல ஒரு லைனு, அதில் இப்படி கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பாதி எட்ஜில் கொஞ்சம் பாதி விட்டுட்டு கட் பண்ணுங்க. இப்படி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பேப்பரை நம்ம எப்படி மடக்கிருந்தோம்ல அதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்க. இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு பேப்பரோட எட்ஜில் பிடிச்சி இப்படி கொஞ்சம் புல் பண்ணோன்னா நம்மளுக்கு அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். அடுத்ததாக நான் இப்போது 1.5 சென்டிமீட்டரில் பேப்பரில் லென்த்தாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரே கலர் பேப்பர் எடுத்து நம்ம எண்ட்ஸை நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நீளமாக பேப்பர் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம இப்போ பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேப்பர் ஒன்று எடுத்து ஒரு எண்டை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல் பேப்பரையும் இப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணிடலாம். இப்படி பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு எண்டை நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இப்படி அழகாக ஒரு டிசைன் கிடச்சிரும்.
அவ்வளோதாங்க, நம்ம ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த பேப்பரை நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே இப்படி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப்போ இல்லை செலோ டேப்போ யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.